திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இதை தான் 2 வருடமாக எதிர்பார்த்து காத்திருந்தனர். அரசு ஊழியர்களுக்கு மோடி சொல்லும் குட் நியூஸ். 8வது ஊதிய குழு உருவாக்கத்திற்கு பிரதமர் மோடி அனுமதி வழங்கியுள்ளார். இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் வெகுவாக உயரும். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஊதிய குழு அமலுக்கு வரும். இதில் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தற்பொழுது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் முதன்மையாக சிஜிஹெச்எஸின் கீழ் உள்ளனர். அதாவது மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டம். அவர்களுக்கு விரிவான மருத்துவ பராமரிப்பு மற்றும் தொடர்புடைய வசதிகளை இந்த திட்டத்தில் வழங்கப்படுகின்றன. சிஜிஹெச்எஸ் என்பது இந்திய அரசாங்கத்தின் மருத்துவ இன்சூரன்ஸ் திட்டமாகும். மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறுவோருக்கு மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு விரிவான மருத்துவ சேவையை வழங்கப்படுகிறது. மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சைகள் போன்றவற்றிற்கு இது பயன்படும். இது மத்திய அரசு மாற்ற உள்ளது. 8வது ஊழியர் குழுவின் கீழ் புதிய இன்சூரன்ஸ் திட்டம் அமல்படுத்த உள்ளது. கடந்த 3 ஊதிய குழுக்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்த பரிந்துரை செய்தன. இதில் அரசு ஆர்வலராக இருந்தாலும் இத்திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. தற்பொழுது உள்ள சிஜிஹெச்எஸ் என் வரம்பு குறைவாக உள்ளது. மேலும் இதை கிளைம் செய்யும் வசதி எல்லா இடங்களிலும் இல்லை. இந்த காரணத்திற்காக முந்தைய ஊதிய குழுக்கள் ஒரு விரிவான மற்றும் நடைமுறையில் சாத்தியமுள்ள சுகாதார திட்டம் தேவை என்று அறிவுறுத்தின. இதை கருத்தில் கொண்டு 8வது ஊதிய குழுவின் கீழ் புதிய இன்சூரன்ஸ் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. கடந்த 20 வருடங்களாக இந்த கோரிக்கை வைக்கப்படும் நிலையில் தற்பொழுது இது நிஜமாக சூழல் ஏற்பட்டு உள்ளது. எட்டாவது ஊதிய குழு 1 கோடிக்கு மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது மத்திய ஊதிய குழுவை உருவாக்குவதற்கு ஆவலுடன் காத்திருந்தனர். இது அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அதன் பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்ததால் இருந்து 10 ஆண்டுகள் இடைவெளியுடன் அடுத்த ஊதிய குழுவை 2025 அமல்படுத்த வேண்டும். பொதுவாக 2 வெவ்வேறு ஊதிய கமிஷன்களை அமல்படுத்துவதற்கு இடையே 10 ஆண்டுகள் இடைவெளியை மத்திய அரசு பின்பற்றுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.